குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைனல் ஸ்ட்ரென்த் பற்றி தாங்க. பிகாஸ் நம்மளோட ஸ்பைன் தான் ஒரு கோர்னே சொல்லலாம். ஸோ அதில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட போஸ்டர் மாறும், அதனால நிறையா பெயின்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி அதை எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாம், எப்படி பலப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஆல் ஃபோர் பொசிஷன் போய்க்கோங்க. ஸோ உங்கள் நீ ஹிப்புக்கு நேராக இருக்கணும், உங்களோட பாம்ஸ் உங்கள் ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். இப்போ இதில் மெதுவாக ஒரு கையும் ஆப்போசிட் காலும் லிஃப்ட் பண்ணுங்கள், அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இது ஒரு 20 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக இப்படி டிப் பண்ணிவிட்டு ஹஞ்ச் பண்ணி பண்ணணும். இதில் உங்கள் ஸ்பைன் மட்டும்தான் ஒர்க் ஆகணும். ப்ரீதிங் நார்மலாக இருக்கணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இதே பொசிஷனில் பாடியை அப்படியே ரைட் சைடுக்கு இப்படி கொண்டு போகணும், அப்புறம் லெஃப்ட் சைடு இப்படி கொண்டு போகணும். கீழே விழுகிற மாதிரி, பட் கை எதுவும் எடுக்காமல் எவ்வளோ தூரம் உங்களால் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போகணும். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ஸ்பைன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ கிராஜுவலாக அவங்க இதை பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ரெண்டு கையோட எல்போவையும் இப்படி வச்சுட்டு காலை ஸ்ட்ரெச் பண்ணி பிளாங்க். இது ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ சப்போர்ட்டடில் இப்படி மாடிஃபைட்லேயும் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் மாடிஃபைடில். இல்லை என்னால் நல்லா பண்ண முடியும்னா நீங்கள் கம்ப்ளீட் பிளாங்க்கு போய்க்கலாம். ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கால் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, பின்னாடி காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே லுக் அப். இது ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். சேஞ்ச் யுவர் சைட். ரிலாக்ஸ். இப்போது சைடில் படுத்துக்கோங்க. உங்கள் எல்போ ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். உங்கள் ரெண்டு முட்டியும் பாடியோட ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து இப்படி லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ரிலாக்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடில் பண்ணணும். ரிலாக்ஸ். ஸோ இந்த ஸ்பைனல் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைசஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் பெயின் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் வராமல் போகும். ஸோ டெய்லி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பேக்கை பத்திரமா வச்சுக்கோங்க.